இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இதில் உள்ள நம்ம கொஷின் பேங்க் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சாப்டர் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ கொஷின் பேங்க் வந்து பார்க்கலாம். An angle which measures more than 180 degree and less than 360 degree is called டேஷ்னு வந்து கேட்குறாங்க. இப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிளா, ஸ்ட்ரைட் ஆங்கிளா, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளான்னு வந்து கேட்குறாங்க. இப்போ an angle which measures மோர் தென் 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, பட் லெஸ் தென் 360 டிகிரி அப்படின்னா நமக்கு வந்து என்ன, ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அதாவது மோர் தென் என்ன கொடுத்துட்டாங்க, மோர் தென் 180 டிகிரி பட் லெஸ் தென் 360 டிகிரி அப்படின்னா என்ன, ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இதே இது இப்போ இதில் வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிளுக்கு என்னென்னா, அக்யூட் ஆங்கிளுக்கு வந்து லெஸ் தென் 90 டிகிரி கிரேட்டர் தென் 0 டிகிரி. கிரேட்டர் தென் 0 டிகிரி லெஸ் தென் 90 டிகிரினா நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிடலாம். இதே இது அப்டியூஸ் ஆங்கிளுக்கு வந்து greater than 90 டிகிரி less than 180 டிகிரி. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆங்கிளுக்கு நமக்கே தெரியும் 180 டிகிரின்னு. அப்போ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிளுக்கு தான் மோர் தென் 80 டிகிரி கண்டிப்பாக இருக்கும், பட் லெஸ் தென் 360 டிகிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். த்ரோ ஏ கிவன் பாயிண்ட் ஒன்லி ஒன் ஸ்ட்ரைட் லைன் கேன் பி ட்ரான். இப்போ இதுதான் வந்து ஃபால்ஸ். ஏன்னா இதில் வந்து ஒரு பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் வந்து ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ இதுதான் ஒரு பாயிண்ட்னா இதில் நமக்கு ஒரு லைன் தான் நம்ம ட்ரா பண்ண முடியுமா, இல்லை. இதில் வந்து நம்ம மோர் தென் லைன்ஸ், அதாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸை நம்மளால் ட்ரா பண்ண முடியும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும், கேன் பி ட்ரான். அதனால் இதுதான் வந்து ஃபால்ஸு. இப்போ செகண்ட் இதே நம்ம பார்த்துருமே, த்ரோ டூ கிவன் பாயிண்ட்ஸ் இட் இஸ் பாசிபிள் டு ட்ரா ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ஸ்ட்ரைட் லைன். ஒரு 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து ஒரு லைனை தான் நம்மளால், ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட்டு 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் கேன் இன்டர்செக்ட் ஒன்லி அட் 1 பாயிண்ட். ஒரு 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னா இப்படி இருக்குது, இது வந்து ஒரு பாயிண்டில் தான் அது வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுவும் வந்து ட்ரூ தான். எ லைன் செக்மெண்ட் கேன் பி ப்ரொடியூஸ் டு எனி டிசைட் லென்த். அது எந்த லென்த்துனாலும், ஒரு லைன் செக்மெண்ட் வந்து எந்த லென்த்துனாலும் இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ட்ரூ தான். அப்போ இதுதான் வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் ஏஓபி இஸ் எ ஸ்ட்ரைட் லைன், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஏஓபிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஏஓபி இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். இப்போ இதில் வந்து இது வந்து ஸ்ட்ரைட் லைன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ 60 + 5x + 3x இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். அதனால் இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன்னா என்ன, 180 டிகிரி. 60 + 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோன்னா 8x = 180 டிகிரி. 8x இங்கே வச்சுக்கலாம். 180 - 60 அப்போ 120/8. இந்த 8 இங்கே வந்துடும், எக்ஸு. இதையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 2 4s are 8, 6 2 15. அப்போ x = 15. x = find the value of x கேட்குறாங்க. ஸோ x = 15. இதோட ஆன்சர் வந்து 15. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். இதுக்கு நமக்கு வந்து the angles of triangles are in the ratio 3:5:7. The triangle is
அக்யூட் ஆங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிளா, ரைட் ஆங்கிளா, ஐசோசெலஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுதான் வந்து ஃபிகர். ஸோ அதை இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ 3x minus 10 50 இது என்னது x plus 20 இப்படி இருக்கா. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 3:5:7 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம், 3x + 5x + 7x இப்படி எடுத்துக்கலாமா. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு. ஸோ 180 டிகிரின்னு நம்ம எடுத்துக்கலாம். 3 + 5 வந்து 8, 8 + 5 7 வந்து 15. 15x = 180. x = 180 by 15. 3 5s are 15, 3 6s are 18, 5 1s are 5, 5 2s are 10. அப்போ x = 12. இப்போ இந்த இதில் நம்ம வந்து எது வந்து என்ன கேட்குறாங்க, the angles of triangle acute angle, obtuse angle, right angle, isosceles நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 3xங்கிறதுனால 3x, x வந்து நம்ம என்ன 12. அப்போ 3 × 12 = 36. நெக்ஸ்ட்டு 5x, xோட வேல்யூ வந்து 12. ஸோ 5 × 12 வந்து 60. அதே மாதிரி 7x, 7 × 12 84. இப்போ 36 less than 90 degree, 60 90 degree, 84 இதுவும் 90 degree. ஆல் 3 angles இது எல்லாமே வந்து less than, அதாவது இது எல்லாமே வந்து less than 90 டிகிரிக்கு கீழே தான் இருக்குது. இந்த 3 டிகிரிஸுமே வந்து ஆல் 3 angles less than 90 டிகிரி. ஸோ இது வந்து என்னது, கண்டிப்பாக இது வந்து அக்யூட் ஆங்கிள் தான். ஏன்னா இது வந்து 90 டிகிரிக்கு மேலே போகலை. 90 டிகிரிக்கு மேலே போயிருந்தானா நம்ம வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இது வந்து லெஸ் தென் 90 டிகிரியில் தான் இருக்குது 3 ஆங்கிள்ஸுமே. இது வந்து அப்போ ஆல் 3 ஆங்கிள்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு 5th சம்மு. சரி, இந்த 4th சம்மில் வந்து நம்ம இங்கே இந்த டயக்ராம் போட்டோம். இந்த இதுக்குள்ளது வந்து இந்த டயக்ராம், இதுக்கு வந்து டயக்ராம் கிடையாது. இது வந்து 3 5 7 தானே. ஸோ 3 5 7 வச்சு தானே நம்ம போடுறோம். இந்த டயக்ராம் கிடையாது. இது வந்து 5th சம்மோட டயக்ராம். அது வந்து அவங்க வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிவன் ஃபிகர் இப்போ 5th சம் பார்க்கலாம். ஏஓபிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனு. ஏஓசிக்கு 3x - 10 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சிஓடிக்கு 50 டிகிரி கொடுத்துட்டாங்க. பிஓடிக்கு வந்து x + 20 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஏஓசி தான் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ 5th சம் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதிடலாம். ஆங்கிள் ஏஓசி 3x - 10 டிகிரி. அடுத்தது ஆங்கிள் சிஓடி = 50 டிகிரி. ஆங்கிள் பிஓடி வந்து x + 20 டிகிரி. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து ஆங்கிள் ஏஓசி இதுதான் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. ஓகே, ஏஓசி இந்த இதுதான் வந்து கேட்குறாங்க. இந்த ஏஓசிக்கு நம்ம அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 10. இப்போ இந்த இது தான் வந்து டிகிரியில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ இது அப்படியே எடுத்து எழுதலாம். 3x - 10 + 50. இது எல்லாமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஏஓபிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். t + x + 20 இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். இப்போ 3x + x வந்து இப்போ 4xன்னு வந்துடும். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணலாம். 50யும் 20யும் வந்து 60 70 வரும். 70 - 10 வந்து 60. அப்போ இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் நமக்கு வந்து ஹையாக இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். 60 =
180. 4x plus 60 equal to 180. இப்போ இந்த 4x இங்கே வச்சுக்கலாம். 180 minus 60. அப்போ 120. 4x equal to 120. இந்த x மட்டும் இங்கே வச்சுட்டு 120 by 4. 4 3s are 12. So x equal to 30. So x equal to ஓகே இப்போ வந்து x equal to 30 வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க AOC தான் கேட்குறாங்க. அப்போ AOC என்னது 3x minus 10. இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அவங்க கேட்டிருக்கிறது AOC வந்து என்னது 3x minus 10. அப்போ 3 into x எவ்வளோ 30 minus 10. 3 3s are 9. So 90 minus 10 equal to 80 degree. அப்போ AOCக்கு எவ்வளோ 80 degree. இங்கே 80 degree இருக்கா? ஸோ 80 degree தான் ஆன்சர். இப்போ வேறு ஏதாவது COD கேட்டாங்க, COD அவங்களே கொடுத்தாங்க. இப்போ BOD கேட்டாங்கன்னா இது வந்து 30யா ப்ளஸ் 20 அப்போ 50. இப்போ ஆங்கிள் BODக்கு வந்து எவ்வளோ 50. 30 + 20 50. இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ இதோ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த எக்ஸு 3 into 30 minus 10. ஸோ 80 degree. Next, sixth sum. In the adjoining figure, AOB is a straight line. X is to Y is to Z. Then Y எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ x equal to 4a எடுத்துக்கலாம். y equal to 5a. y equal to 5a. z equal to 6a எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைன். ஸோ 4a + 5a + 6a equal to 180 degree. இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது 15a equal to 180 degree. a equal to 180 by 15. 3 5s are 15. 3 6 are 18. So 5 1s are 5. So a equal to 12. இப்போ நமக்கான y தான் கேட்குறாங்க. ஸோ 5aன்னு எடுத்துக்கலாம். y equal to 5a. 5 into 12 அப்போ 60. y equal to எவ்வளோ 60 degree. இப்போ எக்ஸு இந்த இது கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4a எடுத்துருக்கலாம். இசட் கேட்டிருந்தாங்கன்னா இசட் ஈக்குவல் டு 6a எடுத்துருக்கலாம். ஸோ எது கேட்குறாங்களோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சம். த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் த ரேஷியோ 2:3:4. த லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து கேட்குறாங்க. இப்போ லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் 2:3:4ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 2x + 3x + 4xன்னு எடுத்துக்கலாமா. ஈக்குவல் டு 180 degree. 5 6 6 7 8 9 9x இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 180 degree. x equal to 180 by 9 20யா. ஸோ x equal to 20 degree. இப்போ வந்து லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் தான் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் எது லார்ஜஸ்ட்டுன்னு. 2x 2 into 20 எவ்வளோ 40. 3x 3 into 20 60. 4x 4 into 20 80. அப்போ எது வந்து லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் 4x தான் வந்து லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள். இந்த லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து இதுக்கு தானே அதிகமாக இருக்குது. ஸோ த லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் இஸ் 4x. இதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க 80 degree. இந்த லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன வந்திருக்கு 80 degree. ஸோ இதுதான் 80 degree தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு in the given figure AOC is a line, find x. AOC is a line. நம்ம இதை எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இது AOB. இது 63x.
in a given figure. இது வந்து ஒரு AOCங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம சொல்லியாச்சு. 60 plus 3x 60 plus 3x equal to 180 degree. 3x 180 minus 60 அப்போ எவ்வளோ 3x எங்கே வச்சுக்கலாம் 120 அப்போ 120 by 3 12 அப்போ x equal to 40 degree. ஃபைண்ட் எக்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ ஏஓசிசி லைனை ஃபைண்ட் எக்ஸ் கேட்குறாங்க. எக்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு 40 டிகிரி. நெக்ஸ்ட்டு 10th கொஷின் வந்து கேன் ஏ ட்ரையாங்கிள் ஹாவ் டூ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஏ ட்ரையாங்கிள் கேனாட் ஹாவ் டூ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ட்ரையாங்கிளுக்கு டூ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா an obtuse angle is an angle is greater than 90 degree. greater than 90 degree தான் இருக்கும். அதனால இந்த ட்ரையாங்கிள் cannot have two obtuse angles. ஒரு ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு obtuse angle கிடையாது. ஏன்னா an obtuse angle is an angle which have the greater than 90 degree. ஸோ இது வந்து ஃபால்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ். இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 6 இருக்குது. ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இதில் அப்லோட் பண்ணுறேன்.